கால் தான் இருக்கு, இன்னும் 3 கால் எங்க போச்சு? ஏக்கா என்ன கத்திட்டு இருக்க கீழே? ஏன்னா இந்த டேபிளுக்கு ஒரே ஒரு கால் தாண்டி இருக்குது, மீதி காலை காணும்டி. ஐயோ இதெல்லாம் புது மாடல் டேபிள். ஏறி மேல சேர்ல உட்காரு. வரதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதே ஒரு வேலை. சாப்பாடு வச்சு ஆடி ஊந்துறாதே, அதெல்லாம் ஒன்றும் உழாது. என்னம்மா சாப்பிட்றீங்க? சிக்கன் பிரியாணி 2 எடுத்துன்னு வாங்கண்ணே. சிக்கன் பிரியாணி மட்டும் போதுமாம்மா? சிக்கன் தந்தூரி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, எறா பிரியாணி, அப்புறம் காடை, கவுதாரி, சிக்கன் நூடுல்ஸ், மட்டன் நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு எங்கள் கடையில். ஆட்டுக்கால் பாயா இருக்குங்களா? ஆட்டுக்கால் பாயா வந்து 6 மணிக்கு மேலே தான் போடுவோம், இப்போ இல்லை. இப்போ இல்லையா? நண்டு ரசம்? நண்டு ரசம் இன்னைக்கு நண்டு ரசம் வைக்கலம்மா. நம்ம கேட்குற எதுவுமே இருக்க மாட்டேது. அப்புறம் ஈரல் ஃப்ரை? இல்லைம்மா அதெல்லாம் ரேராக தான் செய்வோம். நாங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இப்போ சாப்பிட வரதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவீங்களா? ஏக்கா சிக்கன் பிரியாணியே போதும், அதுவே நம்மளால சாப்பிட முடியாது. இதில் வேறு என்ன கேட்டுட்டு இருக்கேன். சரி போனால் போது, 2 சிக்கன் பிரியாணி மட்டும் எடுத்துனாங்க. வீட்டில் தான் நல்லா வட்டமாக சாப்பிட முடியல, வெளியில் வந்துட்டு தான் நம்ம ஆசைப்பட சாப்பிட முடியல. எது கேட்டாலும் இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. சரிங்க மேடம், 2 சிக்கன் பிரியாணி மட்டுமா? போ அதை முதல்ல போய் எடுத்துனோம் போ. 2 சிக்கன் பிரியாணி. இந்த ராகத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ என்னமோ கேட்டேன், அதுக்குலாம் காசு வச்சிருக்கியா? என்னது காசா? காசு நான் ஏன் கொடுக்கலாம்? பெரிய முதல்ல நம்மளை கூப்பிட்டு வந்த கடைக்கு அவள் தான் கொடுக்க போகிறேன். ஓசியில் வாங்கி தராங்கன்றதுனால லிஸ்ட்டெல்லாம் போடக்கூடாது. உனக்கு நான் தனியாக காசு கொடுக்குற கும்பல் சாப்பிடு. இன்னும் பிரியாணியை விளையாட்ட சாப்பிட்றது. இந்தாங்கம்மா. என்னது இது பிரியாணி கேட்டால் இட்லியே வடையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏம்மா பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா? அது வரைக்கும் இந்த இட்லியும் வடையும் சாப்பிட்டுன்னு இருங்கம்மா. இது நல்ல கதையாக இருக்குது. பிரியாணி கேட்டால் இட்லி சாம்பார் எடுத்து வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு இருங்க, பிரியாணி வர வரக்குன்னு. இது என்ன கதையாக இருக்குது? நாங்கள் பிரியாணி தான் கேட்டோம், பிரியாணி எடுத்து வந்து கொடுங்க. ஏம்மா உங்களுக்கு சுட சுட பிரியாணி ரெடியாக இருக்குமா? சிக்கன் பிரியாணி ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு எங்கள் ஓனர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் காலையில் வச்சு இந்த இட்லியும் இந்த வடையும் சாப்பிட்டுட்டு இருங்க. ஹோட்டலில் மீந்து போன இட்லியும் வடையும் எடுத்துன்னு வந்து எங்கள் தலையில் கட்டி பில்லு வாங்கலான்னு பார்த்துன்னு இருக்க நீ. அப்படி இல்லைங்க மேடம், இந்த இட்லிக்கு இந்த வடைக்குலாம் எங்கள் ஓனர் வந்து காசு வாங்க வேணாம் சொல்லிட்டாரு. எப்படி கீழே போட பொறுத்துன்னு அது உங்களுக்கு கொடுக்கறதுனால காசுலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. திமிர பத்தியா கீழே போடுறதானே, அதனால நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்களாம். எந்த ஊர்னியா? எதுக்குக்கா இப்போ ஊர் பேர்லாம் கேட்குறீங்க? எங்கள் ஊர் பக்கம் வந்து பாரு, கீழே போடுறதுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து பாரு, உன் தலையில் அந்த துண்டு இல்லாமல் பண்ணுற பாரு. உன்னை வா ஊருக்கு வா. நான் எதுக்குமா உங்கள் ஊருக்கு வரப்போறேன்? என் ஊருக்கே வருஷத்துக்கு ஒரு தான் போவேன் நான். இங்கே பாரு, ஒழுங்கா இட்லி சாம்பார்லாம் நீ சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பிரியாணி எடுத்துனா போ. ஏம்மா திரும்ப சொன்னதே சொல்லின்னு இருக்கீங்க. பிரியாணி வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இதை சாப்பிட்றது இருந்தால் சாப்பிடுங்க, இல்லை கம்முன்னு உட்காந்துருங்க. கொழுப்பு பற்றி அந்த ஆளுக்கு ஏக்கா அவாக்க நம்ம போகலாம், வேறு ஹோட்டல் போகலாம். இந்த ஹோட்டல் ஒன்றும் சரிப்பட்டு வரமே தெரியல. ஆமாம் இவன் மூஞ்சி பார்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். ஏந்து பார்க்கலாம். ஏம்மா நில்லுங்கம்மா. ஓயா ஏம்மா நீங்களாவது சொல்கிறது கேளுங்கம்மா. ஏதோ நான் நல்ல மூடில் இருக்கிறதுனால உன்னை சும்மா விட்டுட்டு போகிறேன். எது கேட்டாலும் இல்லைன்றேன். ஓஞ்சி போது சிக்கன் பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த காஞ்சி போன இட்லியும் ஊசி போன வடையும் சாப்பிட சொல்கிறேன். எவ்வளோ நெக்கல் பற்றி அவனுக்கு. இந்த இட்லியோட அருமையும் வடையோட அருமையும் தெரியாமல் இந்த 2 பொம்பளைங்களும் போகிறாங்க. இட்லியும் வடை எவ்வளோ அருமையாக இருக்குது. அதை சாப்பிட கொடுத்து வைக்கல இவங்களுக்கு. நேற்று வச்ச சாம்பார் சுட வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டியாச்சு. ஆனால் என்ன அருமையாக இருக்குது. சட்னி தான் கொஞ்சம் கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. பரவாயில்ல, அதையும் போட்டு சாம்பார் கூட பசஞ்சு அடிக்க வேண்டியது தான். அது தனி ருசி. இவங்க 2 பேரையும் ஆளை காணோம். இந்த ஹோட்டலில் தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியலையே. மணி வேற ஆகுது, எதுக்கோ அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இந்த பெரிய பொண்ணை சொல்லணும் எல்லாம். நானே பர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன். திரும்ப நான் போத்தவரில் ஆஃபீஸ்க்கு. ஐயோ இந்த மனசு மூஞ்ச பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. எங்க எவ்வளோ நேரம் டி ரோட்டில் நின்று நிற்கிறது அசிங்கமா? எங்கே 2 பேரும் எங்கே அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறேன்னு சொன்னாங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு. அங்கே போய் பார்த்தா அவங்க 2 பேருமே காணுங்க. என்னது காணுமா? உன் கூட தானே வந்தாங்க. காணான்னு சொல்கிறேன். அவங்க 2 பேரும் எதுக்கு தனியாக அமிச்ச? ஐயோ நான் தனியாக அமிச்சேன். அவங்க 2 பேரும் தான் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தையே சொல்லினீரு. இல்லைங்க நல்லா பார்த்துன்னு வரேன். அவங்க வீட்டுக்குலாம் யார் பதில் சொல்கிறது? 2 பேரும் இப்படி தொலைச்சிட்டு வந்திருக்கிற. ஆமாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க 2 எருமை மாடு வயசு போட்டுக்குன்னு எங்கே போச்சுங்கன்னு தெரியல. நீ ஒன்றும் போத்தவில்ல, ஃபோன் பண்ண உங்களுக்கு. ஆமாம் நல்ல ஐடியா சொன்னீங்க, இருங்க ஃபோன் பண்ணுறேன். அஜிஜோ வர அவசரத்தில் ஃபோன் கார்லேயே விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன்னு. இப்போ இந்த மனுஷனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாம் நேரம் போல இருக்குது. கிளம்பும் போதே எதிர்க்க வந்துச்சு இந்த பரிமளை. அப்பயே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. இன்னைக்கு பெரிய சம்பவமே இருக்குது. என்னங்க இந்த மனுஷன் வேறு சும்மாவே கத்தி நடப்பான். காசை கூட நானே பொருள் எடுத்துன்னு வரேன்னு சொன்னால் காசை கொடுத்து தொலைய மாட்டான். மணியாவது எனக்கு வேற ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கினே இருக்காங்க. ஃபோன் பண்ணி என்ன என் முடிஞ்சு பார்த்துன்னு இருக்கா? அது ஒன்றும் இல்லைங்க, கையில் எடுத்துகிட்டு வந்தால் ஃபோனை தொலைச்சிடுன்னு சொல்லிட்டு கார்லேயே வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே 2 பேர் நிற்கிறாங்களா? யார் அது? கோமதிக்கா ராதிகா தான் அண்ணே 2 பேரும் கடையில் நிற்கிறாங்கண்ணே. என்ன தாண்டி எப்படி போச்சுங்க? நீ வா நம்ம போகலாம். எங்க நில்லுங்க நானும் வரேன். அக்கா அங்கே நில்லுங்க, அது வந்துட்டாங்க. ஐயோ ரோடு கிராஸ் பண்ணி இங்கே போகிறாங்களே. அதுக்கு 2த்தையும் மாதிரி கூட்டு வந்து தப்பு. ஏக்கா நில்லுங்கக்கா. ஓடு அவங்க நிப்பாட்டு போய். அக்கா இரு உனக்கு வீட்டுக்கு போய் இருக்குது கச்சேரி. போங்க. நம்ம வீட்டுக்கு அப்படியே ஒரு மைக்ரோவேவ் வாங்கிடணும் குழம்புல சுட வைக்கிறதுக்கு.
இப்போ வாங்கினா தான் உண்டு, இல்லைன்னா வச்சுக்கேன் நமக்கு வாங்கி தர மாட்டாங்க. காலையில் காப்பி போட்டு வச்சுன்னா மாமியார் கிட்ட கொடுத்துட்டுனா சுட வச்சு அதே குடிச்சிடும். என்ன வேலைக்கு வந்து போட்டு கொடுக்க சொல்லும். சாந்தி, உனக்கு இந்த ஃப்ரிட்ஜு, இந்த வாஷிங் மிஷினு, இந்த பீரோ, இந்த கட்டில் ஓகேவா? எனக்கு ஓகே தானே. சாமான் தான் எதுக்கு இவ்வளோ சாமான் தெரியல. ஆமாம், எதுக்கு இவ்வளோ சாமா இவ்வளோத்தையும் யூஸ் பண்ண போகிறாளா? மூட்டை கட்டி பண்ண மேலே போட்டு தீபாவளிக்கு பொங்கலுக்கு எடுத்து துளைக்க வைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். இந்த பாத்திரம்லாம் இவ்வளோக்குள்ள வேணாம், ஒரு 4 மூட்டை வாங்கி கொடுங்க போதும். இங்கே பாரு, கல்யாணம்னு வச்சுக்க, இதுக்கு மேலே சீர்வரிசெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்மளே பாதி தான் வாங்கியிருக்கோம். இதுவே கொஞ்சமாக இருக்குன்னு எங்கள் அம்மா வேறு திட்ட போகிறாங்க. இதில் வேறு 4 பாத்திரம் வாங்கி கொடுக்க சொல்கிறேன். இன்னும் வெள்ளி பாத்திரம்லாம் வேறு வாங்கணும். பூஜை சாமான்லாம் வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்குது. வெள்ளி பாத்திரம்லாம் எதுக்குண்ணே? ஐயோ, இவளுக்கும் அவ்வளோக்கும் சொல்லி புரிய வைக்க முடியல. இங்கே பாரு, அம்மா ஒரு லிஸ்ட்டே எழுதி கொடுத்துருக்காங்க அந்த பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வாங்கிட்டா நம்ம பில்லுக்கு கொடுத்துட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. போகிற வழியில் ஒன்று வீட்டில் விட்டுட்டு அப்படின்னு ஆஃபீஸ்க்கு போகிறேன். பெரிய பொண்ணு கோமதி அக்கா ராதிகா அக்கா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. வாஷிங் மிஷின் பார்த்துருக்காங்க. சரி, அவங்க பத்திரமா வீட்டில் எதுவுமே விட்டுடு. எங்க சாந்தி வந்து நானே கூட்டின்னு போயிடுறேன். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. இந்த பொருளுக்குலாம் மட்டும் காசு கட்டிட்டுங்க. சத்தத்தோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் அப்போவே பொருள் வந்து இறக்கிட்டு சொல்லிடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, எல்லோரும் ஒன்றா காரில் போயிடுறீங்களா? ஆமாங்க. சரி, கவுண்டரில் பில் பே பண்ணிட்டு போகிறேன். வெள்ளி சாமான் மட்டும் இன்றைக்கே வாங்கிக்கலாமா இல்லை நாளைக்கு வாங்கிக்கலாமான்னு தெரியல. அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். எங்க இன்னும் பாய் கூட அதெல்லாம் வேறு வாங்க வேண்டியது இருக்குங்களா? பெட்ஷீட்லாம் கூட வாங்கணும் போல இருக்கு. ஆமாம், அதெல்லாம் மறந்தே போயிட்டுமே. மாப்பிள்ளை வீட்லயே அதெல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே நம்மள வாங்கி போய் கொடுக்கணும். அப்போ மாப்பிள்ளை வீட்டில் தான் வச்சிருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வெறும் வீடு மட்டும் தான் இருக்கும். மற்ற பொருள் எல்லாமே நம்ம தான் வாங்கி போய் அந்த வீட்டை ஃபில் பண்ணணும். இன்னும் வந்து சோஃபா செட்லாம் வேறு வாங்கல. ஆமாம், சோஃபா செட் வாங்கல, இன்னும் டைனிங் டேபிள் வாங்கல. ஜூ அதெல்லாம் மறந்துட்டுமே. ஏங்க அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கெல்லாம் வந்து பில் பே பண்ணிடுங்க. பாருங்கள், ஒரு கிளான்ஸ் பாருங்கள், இது ஓகே வேணே. சரி, கல்யாணம் பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாருன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி பார்க்குறோமே, இனிமேல் தான் வீட்டை கட்டி பார்க்கணும். எப்பா முடியலடாப்பா சாமி. இதுக்கே எப்படி சொல்லிட்டா எப்படி? இன்னும் துணி எடுக்கல கல்யாணத்துக்கு, அப்புறம் ட்ரெஸ்லாம் வேறு எடுக்கணும், அதுக்கப்புறம் நகரம் வேறு எடுக்கணும். எவ்வளோ விலை இருக்குது? இன்னும் கால்வாசி விலை கூட முடியல. அதுக்குள்ள அப்பா நீங்கள் காசை கொடுங்க, மொத்த பொருள் நான் வாங்கிக்கிறேன். இங்கே பாரு, காசெல்லாம் கறி ஆக்கிறதுக்கு குறிக்கோளாக வச்சுன்னு இருக்காது. காசை எப்படி மிச்சம் பண்ணலாம், எப்படி சிக்கனமாக பொருள் வாங்கலான்னு பாரு. ஆமாம், நான் நம்ம உங்ககிட்ட காசு வாங்கி எனக்கு எல்லா பொருளும் வாங்கிக்கிற மாதிரி பேசுங்க. எல்லாமே உங்கள் தங்கச்சிக்கு தானே வாங்க போகிறோம். ஏன்னா என்னால் உங்களுக்கு நிறைய பண செலவாகுது தானே. ஆஃபீஸில் கடை வாங்கிட்டீங்களா? உங்ககிட்ட யாருமா சொன்னது? நான் ஆஃபீஸில் கடை வாங்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் பேங்க்கில் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த காசு தான். எந்த பேங்க்கில் சேர்ந்து வச்சுருந்தீங்க எனக்கு தெரியாமல்? உன் வாயை கொஞ்ச நேரம் மூடு. ஆஃபீஸில் லோன் தானே போட்டீங்க, ஏன் போய் சொல்கிறீங்க? தங்கச்சிக்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். என்ன கடை வாங்கி அப்படி எனக்கு கல்யாணம் பண்ணணுமா? ஆமாம், ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டா. இப்போ வந்து கடை வாங்கி கல்யாணம் பண்ணுமா எப்படி கேட்குறப்பாரு? இங்கே பாரு, பணத்தை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு இருக்குது நீ ஒரே ஒரு தங்கச்சி. உனக்காக நான் எது வேணால் பண்ணி உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பேன். புரியுதா? கடன் பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காத. நான் தான் நிறைய சம்பாதிக்கலாம். கடன் ஒரு 6 மாதத்தில் அடைஞ்சிட்டு போகுது. நீ ரொம்ப பாவனே. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப பாவங்க. ஆமாம், நான் ரொம்ப பாவம் தான். 2 பேரும் போயிட்டு மற்ற பொருளெலாம் போய் பாருங்க, போங்க. விட்டால் நம்மளை அழ வச்சிருவாங்க போல இருக்கு. இங்கே நின்னா அழுதுருவா சொல்லிட்டு எப்படி ஓடுறாரு பற்றியா? அண்ணே, நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா? அண்ணே, எதுக்கு இது மாதிரி கடன் வாங்கி உன் தங்கச்சிக்கு செய்கிற அப்படி சொல்லிட்டு? என்ன மேடம் சொன்னீங்க? உங்கள் தங்கச்சிக்கு ஏன் செய்கிறீங்க நான் கேட்கணுமா? அவர் தங்கச்சிக்கு அவர் செய்கிறாரு, நான் எப்படி கேட்க முடியும் உங்கள் தங்கச்சிக்கு ஏன் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு? நீ வந்து எங்கள் வீட்டு மகாராணி. உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்கள் அண்ணன் என்னென்ன வாங்கி தரோம் எல்லாத்தையும் வாங்கிக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் சேர வழியை பாருங்கள். மற்றதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அண்ணி, நீங்களாம் அண்ணியா கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும்? ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து வச்சிருப்பியா? அதெல்லாம் பத்தாத நீ. சரி, பொருளை வாங்கிட்டு நம்ம இன்னும் ஷாப்பிங் போக வேண்டிய வேலைலாம் இருக்குது. இன்னும் பியூட்டி பார்லருக்குலாம் போகணும், முகத்தை ப்ளீச்சிங் பண்ணணும், முடிக்கலாம் வேறு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய வேலை இருக்குது. இங்கேயே நின்று ஃபீல் பண்ணியிருந்தா அந்த வேலை எப்போ போய் பார்க்குறது? இன்னும் கூட்டணும் அந்த 2 எங்கே போச்சுன்னு தெரியல. அதுங்களை வேலை இழுத்து பிடிக்கணும். அங்கே பாரு எங்கன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்குதுங்களேக்கா. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா இல்லையா? ஐயோ, எங்கன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்குதுங்களா? எது மேலே ஏறி நின்றுங்கன்னே தெரியலையோ. ஐயோ, ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினான்னு எருமை மாடுங்களா? ஒழுங்காக வாங்க. இங்கே நான் கூப்பிட்றது கொஞ்சமாவது காதில் கேட்குதா அதுங்களுக்கு? என் வீட்டுக்கார வேற திட்ட போடாது. என்ன என்ன பண்ணாங்க நீ? ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினா தெரியல, அது மேலே ஏறி நின்று அந்த டிவி அவுத்துன்னு இருக்குங்க.